கைதாகிறாரா அரவிந்த் கெஜ்ரிவால் நியூஸ் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னொரு மிக முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸ் அதைத்தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறோம். அரவிந்த் கெஜ்ரிவால் கைதாகிறாரா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதோட மிக மிக முக்கியமானது ஒரு கேஸ் என்ன அப்படின்னா, இந்த ஏழை விவசாயிகள் 2 விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. அது கடும் எதிர்ப்பு கிளம்பிய பிறகு இப்போ அந்த வழக்கை ரத்து செய்திருக்கிறது அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறையினுடைய இந்த பின்வாங்கலுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றியும், தொடர்ச்சியா தமிழ்நாடு நிதி ஆதாரங்களில் நிதி கொடுப்பதில் வஞ்சிக்கப்படுகிறது என்று தொடர் குற்றச்சாட்டு இருக்கு. இந்த முறை பிரதமர் வந்த பொழுதும் பிரதமரை மேடையில் வைத்துக் கொண்டே முதலமைச்சர் எங்களுக்கான நிதியை தாங்க என்று கேட்டதும் வடை வேண்டாம் நிதி வேண்டும் என்று ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆனதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த செய்திகள் குறித்து அதை விட முக்கியமானது இன்னொரு செய்தி இருக்கிறது. ஆந்திர அரசியலில் ஒரு அதிரடி திருப்பம் வர இருக்கிறது. ஜெகன் மோகன் அவருடைய சகோதரி காங்கிரஸில் இணைய இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி. இவற்றை பற்றி எல்லாம் நாம் நம்முடைய பொருளாதார வல்லுநர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்களோடு பேச இருக்கின்றோம். வணக்கம் சொல்லி வரவேற்போம். திரு ஆனந்த், வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் மணி பேச்சு குழுவினருக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ தமிழ் கேள்வியின் சார்பாக இப்போ எஸ் தேங்க்யூ. இப்போ இந்த அமலாக்கத்துறை விவகாரத்துக்கு வருவோம். முதல்ல அமலாக்கத்துறை முடிச்சுட்டு இந்த விவசாயிகள் வழக்குல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த காட்டெருமைகளை வேட்டையாடி கொன்று விட்டார்கள், காட்டெருமைகளை அடிச்சு கொண்டு புதைச்சிட்டாங்க, அந்த வழக்குக்கு தான் நாங்க அனுப்பணும்னு திருப்பி எல்லாமோ சொல்லி பார்த்தாங்க. இப்போ வழக்கே ரத்து செய்யப்பட்டிருக்கிறதாக இப்ப செய்தி வந்திருக்குது. என்னவா நடக்குது அந்த வழக்குல? ஆக்சுவலா நடக்கிறது என்னன்னா, அங்க பிஜேபியோட மெம்பர்ஸ் 2 பேருக்கும் இவங்களுக்கும் லேண்ட் டிஸ்பியூட் வந்திருக்கு. இந்த பிஜேபி மெம்பர்ஸ் லேண்ட் டிஸ்பியூட்ல இருக்கிறவங்க அவங்க போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆளும் கட்சி தானே, அங்க போய் இருக்கிறாங்க. ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வச்சு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. இங்கேருந்து யாரு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல புகார் கொடுத்தாங்கன்னு தெரியல, எந்த பிஜேபி நிர்வாகி கொடுத்தான்னு தெரியல. அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க பேங்க்ல 450 ரூபா 500 ரூபா தான் இருக்கு. ஸோ கடன் வாங்கி தான் அவங்க போய் அமலாக்கத்துறையில அப்பியரே ஆயிருக்காங்க. அப்பியர் ஆனப்ப அவனை நீ இப்ப இன்கம் டேக்ஸ் ப்ரூஃப் கொண்டு வா, நீ உன்னோட எஃப்டி என்ன ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்க, உன் சொந்தக்காரன் எவ்வளவு பணம் வச்சிருக்க, உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு கேள்வி கேட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இது பெரிய ஒரு ஃபியூரோர் ஆயிடுச்சு, நேஷனல் நியூஸ் ஆயிடுச்சு. உடனே இவங்க காட்டெருமையை அடிச்சு கொண்டுட்டாங்கிறாங்க. அப்படியே காட்டெருமையை இவங்க அடிச்சு கொண்டு இருந்தாலும் இடியோட ப்ராப்ளம் கிடையாது, அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட ப்ராப்ளம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ங்கிறது ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட். நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எது ஸ்டேட் சப்ஜெக்ட் எது சென்ட்ரல் சப்ஜெக்ட்னு கிளியர்லி டிஃபைன்டு. ஃபாரஸ்ட்ங்கிறது ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட். நம்ம தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்க இடி டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு, காட்டெருமையை அடிச்சதுக்குன்னா இடி டிபார்ட்மெண்ட் வருதுங்கிறது ரொம்ப ஜோக்கா இருக்கு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிளியரா தெரியறதுன்னா, அது அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும், இல்லாட்ட காங்கிரஸ் ராகுல் காந்தியா இருக்கட்டும், இடிங்கிறது இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட கையில ஒரு டூல் மாதிரி இருக்கு, ஆட்களை மிரட்டுறதுக்கு ஒரு டூலா இருக்கு. ஏன்னா இடிக்கு பவர் டு அரெஸ்ட், ஹராஸ் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் பவர் இருக்கு. கோர்ட்டுக்கு மேல அவங்களால பண்ண முடியுது. இது இங்க மட்டும் இல்ல, கேரளாலையும் நீங்க பாத்தீங்கன்னா மணப்புரம்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி ஓனர் பேரு நந்தகுமார்னு பேரு. அவரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ அக்ரிகல்ச்சரல் கம்பெனி நடத்துறேன்னு டெபாசிட் வாங்கினாரு. ஆர்பிஐ சொன்னோன்னா டெபாசிட் பணத்துல திரும்பி கொடுத்துட்டாரு. அந்த கேஸ் நீ டெபாசிட் கொடுத்தியா இல்லையான்னு கேஸ போட்டுட்டு அவரோட 2000 கோடி சொத்தை முடக்கிட்டாங்க. அப்புறம் அவர் போய் ஹைகோர்ட்ல அதை தள்ளுபடி பண்ணிட்டு வந்தாரு. ஓவராலா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டா யார் பேசினாலும் அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்காம இந்த அமலாக்கத்துறைய அவங்க மேல பய விடுறாங்க. ஏன்னா அமலாக்கத்துறைக்கு இப்ப நீங்க போலீஸை விட்டீங்கன்னா 90 நாள்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும், கோர்ட்டுக்கு போகணும், எஃப்ஐஆர் போடுறதுக்கு கோர்ட்ல பர்மிஷன் வாங்கணும். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அமலாக்கத்துறைனா அவங்க தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க பார்லிமெண்ட்டுக்கும் அக்கௌண்டபிள் கிடையாது, கோர்ட்டுக்கும் அக்கௌண்டபிள் கிடையாது மாதிரி தான் இப்போ போயிட்டு. ஓகே, இப்போ காட்டெருமைகளை கொண்டு புதைத்தார்கள் அப்படிங்கறத திடீர்னு இப்ப சொல்றாங்க. அந்த வழக்கிலே அந்த விவசாயிகள் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். இப்ப அந்த வழக்கை ரத்து செஞ்சிருச்சு அமலாக்கத்துறை. இந்த விவசாயிகள் மீது அனுப்பிய நோட்டீஸை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கடும் எதிர்ப்பினால் பின்வாங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது.
தொடர்ச்சியா அந்த நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம். அமலாக்கத்துறை எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி சொன்னது, இப்ப இங்க அங்கித் திவாரி லஞ்சம் வாங்கியது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். இவ்வளவுக்கு பிறகும் பாஜக பிரதமர், அமைச்சர் நிர்மலா உள்ளிட்டவர்கள் எப்படி இவ்வளவு துணிச்சலோடு ஒரு விஷயத்த பேச முடிகிறது? அதாவது ஊழலை ஒழிப்பதற்காகத்தான் நாங்க உறுதியா இருக்கிறோம், யாரும் எங்ககிட்ட இருந்து தப்ப முடியாது, இந்த மாதிரியான ஒரு வாதங்களை வைக்கிறாங்க. நிதி ஆதாரங்கள் உள்ளிட்டவற்றிலும், தமிழ்நாட்டிற்கு கொடுத்த நிதி ஆதாரங்கள் உள்ளிட்டவற்றிலும் வந்து நாங்க தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு நிதி கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு பிரதமரே வந்து பேசுகிறார். மக்கள் இவ்வளவு பார்த்த பிறகும் மக்கள் இவர்களுடைய வாதங்களை நம்புவார்கள் எப்படி நினைக்கிறாங்க? தமிழ்நாட்டிற்கு நிதி ஆதாரங்களில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறதா? இந்த 3 விதமா பதில் சொல்லுவேன். ராகுல் காந்தி சொல்ற மாதிரி எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. ஒரு பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில அதாவது வந்து அதோட வேலையை செய்யணும், பார்லிமெண்ட் அதோட வேலையை செய்யணும், கோர்ட்டுகள் அதோட வேலையை செய்யணும், பிரஸ் வந்து அவங்களோட வேலையை செய்யணும், எலெக்ஷன் கமிஷன் அவங்க வேலையை செய்யணும். இன்னைக்கு வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷனல் கேப்சர்னு சொல்லுவோம். இந்த ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் கேப்சர் பண்ணியிருக்கு. இப்ப நீங்க கோர்ட்டையே எடுத்துக்கோங்க. வயருங்கிற பத்திரிகைக்கு ஃபலீன் நரிமன்கிறவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். அது யார் ஃபலீமன் நரிமன் நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபலீத் மரிமனுக்கு 95 வயசு ஆயிடுச்சு. அவர் வந்து த லாஸ்ட் ஆஃப் தி கிரேட் கான்ஸ்டிடியூஷனல் லாயர்ஸ். அவர் 95 வயசு மனிதர் வந்து என்ன சொல்றார், நானி பால்கிவாலாவோட எமர்ஜென்சிக்கு அகேன்ஸ்டா ஆர்கியூ பண்ணவர்ல அவர் ஒருத்தர். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட்ல இப்போதைக்கு வந்த 2-3 ஜட்ஜ்மெண்ட் அவர் சொல்றாரு, இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் எரோனியஸ் இன் லா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா சட்டப்படி இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் செல்லுபடாது அப்படிங்கிறத அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவரோட பையன் ரோஹின்டன் நரிமன்கிறவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தவர், ரிட்டையர் ஆனவர். அவர் ஒரு மும்பையில ஒரு லெக்சர்ல பேசும்போது சுப்ரீம் கோர்ட்டோட 3 ஜட்ஜ்மெண்ட் இன்க்ளூடிங் காஷ்மீர்ல இப்ப நடந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் ரொம்ப பேட் ஜட்ஜ்மெண்ட், இஸ் வெரி பேட் இன் லா அப்படின்னு தெளிவா சுப்ரீம் கோர்ட்ல வந்த ஜட்ஜ்மெண்ட்டை 2-3 ஜட்ஜ்மெண்ட்டை வரிசையா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இதனால நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டை மாத்திட முடியாது. கிருஷ்ணய்யர் சொன்ன மாதிரி கடைசியில நம்ம போய் கடவுள்கிட்ட தீர்ப்புக்கு நியாயம் கேட்க முடியாது. மனிதனோட கோர்ட்ல ஹையஸ்ட் கோர்ட் இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட், அவங்க கொடுக்குற தீர்ப்பை நம்ம ஏத்துக்கணும். பட் இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் தவறுன்னு பெரிய கான்ஸ்டியூஷனல் லாயரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருந்த முன்னாடி இருந்த ஜஸ்டிஸுமே கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இதுல தெளிவா என்ன தெரியுதுன்னா, ஓரளவு சுப்ரீம் கோர்ட்டையும் அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்களோன்னு நம்மளுக்கு சந்தேகம் வருது, ஜுடிஷியரியும் கேப்சர் பண்ணியிருக்காங்களோன்னு. இந்த ராகுல் காந்தி கேஸ் நீங்க பார்த்தீங்கன்னா அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனை கேன்சல் பண்ண முடிஞ்சது. இது எல்லாமே நம்மளுக்கு என்ன காட்டுதுன்னா, எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து இவங்க கேப்சர் பண்ணிட்டாங்களோங்கிற சந்தேகம் நம்மளுக்கு வந்திருக்கு. நான் சுப்ரீம் கோர்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணல, பட் ஆங்கிலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, ஜஸ்டிஸ் நீங்க பண்ணா மட்டும் போராது, நியாய நீதியை நீங்க கொடுத்தா மட்டும் போராது, நீங்க கொடுத்தத மக்கள் பார்த்து உணரணும். இப்ப நீங்க அந்த காஷ்மீர்ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து நியாயமா நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தீங்களான்னு கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸே கேட்கும்போது அதை மறுபரிசீலனை செய்யற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டு தள்ளப்படும்ங்கிறது என்னோட கருத்து. எலெக்ஷன் கமிஷன் நியாயமா நடந்துக்கலன்னு பல இடத்துல புகார் வந்திருக்கு. சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி அபவ் சஸ்பிஷன். சீசரோட பொண்டாட்டி வந்து உத்தமையா சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட மாதிரி இருக்கணும். ஆனா இப்ப இருக்கிற நீங்க நடக்கிற ரீசெண்டா நடக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் மேல நம்மளுக்கு சந்தேகம் வருது. இவிஎம் வந்து நான் வந்து ஃபோர்ஸ்டா இல்லையான்னு நான் கேட்கல. இவிஎம் நல்ல மிஷின் தான் இருக்கட்டும், மிஷின் கரெக்டா வேலை செய்யுதுன்னே வச்சுப்போம். 10 பேர் கேள்வி கேட்டுட்டான்னா அதை நீங்க அதை ஆன்சர் பண்ண வேண்டியது உங்களோட டியூட்டி. ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியா டெமோக்ரஸி சரியில்லைன்னு ஒரு 20 பேர் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன்னு வைங்க, அந்த சந்தேகத்தை தள்ளுபடி செய்ய வேண்டியது உங்க வேலை. அதை பண்ண மாட்டேன்னு சொல்றது வந்து சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குது. ஸோ எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், அப்ப அட்டிமீறி. ஏன்னா நான் ஏன் சுப்ரீம் கோர்ட்டை சொல்றேன்னா, 6 மாசம் ஆறுது மணிஷ் சிசோடியா ஜெயில இருந்து. அவர் மேல ஒரு மணி ட்ரையலே இஷ்யூ பண்ண முடியல. மணி ட்ரையல்னா பணம் அவர் வாங்கினாருன்னு காட்டவே முடியல. நீங்க மணிஷ் சிசோடியா லஞ்சம் எடுத்திருக்காருன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர் லஞ்சம் வாங்கினதுக்கு ஆதாரத்தை கொடுக்கணும். இது வரைக்கும் நீங்க ஆதாரத்தை கொடுக்காம அவரை ஜெயிலே வச்சிருக்கீங்க, கேஸையும் நடத்தாம.
பிஆர்எஸ் கேஸ், பிஆர்எஸ் பாரதிய ராஷ்டிரிய சமிதியோட தலைவர் கேசிஆர் பொண்ணு கவிதா வந்து அதே கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்க ஒரு நாளைக்கு கூட நீங்க குவெஸ்டனிங் கூப்பிடல, அரெஸ்ட் பண்ணல. மனோஜ் சிசோடியா பிஜேபி சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறாருன்னு அவரை ஜெயில வச்சிருக்கீங்க. அதே சமயத்துல கவிதா வந்து கவிதாவோட அப்பா பிஜேபியோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தார் தெலுங்கானா போலுக்கு, கவிதா மேல கை வைக்கல. அதே மாதிரி மகாராஷ்டிரால வந்து நீங்க சரத் பவார் கட்சியை ரெண்டா உடைச்சு பிரஃபுல் பட்டேல் அதுக்கப்புறம் அஜித் பவாரா உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டீங்க, உங்களோட கூட்டணியில இருக்காங்க. 2 பேர் இடி கேஸையும் ஓவர் நைட் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அமலாக்கத்துறை போட்டிருந்த கேஸ இவங்க இந்த உங்களோட சேர்ந்து அடுத்த நாள் கங்கா ஸ்நானம் மாதிரி அடுத்த நாளே க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அவங்களோட போன சகன் புஜ்பல்ங்கிறவரோட கேஸையும் மூடிட்டீங்க. அதாவது நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் உங்க மேல கேஸ போடுவோம், அமலாக்கத்துறை கேஸ போடுவோம், அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும், நீங்க பிஜேபிக்கு ஆதரவுன்னு சொன்னோம்னா அந்த கேஸை நாங்க மூடிடுவோம்னு. ஸோ இது ஒழுங்கா நடக்குது. நீங்க பிஜேபி ஆட்சியில இருக்குன்னு சொல்றது ஒரு 5-6 பெரிய நார்த் இந்தியன் மாநிலத்துல 100க்கு 100 ஜெயிச்சிருக்காங்க. அதை தவிர சவுத்துல பாத்தீங்கன்னா பிஜேபி எல்லா இடத்துலயும் தோத்துருக்கு. மகாராஷ்டிரால அவங்க அரசுல இல்ல. ஆளும் கட்சியில இருக்கிற 2 கட்சியை உடைச்சு நீங்க எம்எல்ஏ விலைக்கு வாங்கி குதிரை பேரம் பண்ணி நீங்க ஆட்சியில இருக்கீங்க. அடுத்த மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல உண்மை தெரிஞ்சிடும். ஸோ ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரிசாலும் நீங்க பவர்ல கிடையாது, வெஸ்ட் பெங்கால்லயும் நீங்க பவர்ல கிடையாது. ஸோ லார்ஜ் பார்ட் ஆஃப் இந்தியால உங்களோட ஆதிக்கம் இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனா பிரஸ் இப்ப நேஷனல் மீடியாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டீங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸை கேப்சர் பண்ணிட்டீங்க. நீங்க அந்த மீடியாவை நேஷனல் மீடியாவை நரேட்டிவ் செட் பண்ணுது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு பெரிய வெள்ளம் வந்து 2 இடத்துல தமிழ்நாட்டுல வந்திருக்கு. ஒன்று மெட்ராஸ்ல வந்தது, பின்னாடியே தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலும் வந்தது. மக்கள் கட்டப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து பார்த்துட்டு உடனே நிவாரணத்துக்கு பணத்தை கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க நார்மலா வந்து டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு ஒரு ஸ்டேட்டுக்கும் வருஷத்துக்கு இவ்வளவு கொடுக்கணும் ஒரு தொகைன்னு இருக்கு. அந்த தொகையை கொடுத்துட்டு நான் பணம் கொடுத்துட்டேன்னு சொல்றது என்ன அர்த்தம்? எனக்கு வந்து டிசாஸ்டர் வருதோ இல்லையோ அந்த பணம் எனக்கு வர வேண்டிய பணம். எனக்கு வர வேண்டிய பணத்தை எனக்கு கொடுத்துட்டு நான் வந்து ஃப்ளட் ரிலீஃப் கொடுத்தேன்னு சொல்றது பட்ட பொய். இந்த நார்மல் டிசாஸ்டர் ரிலீஃப் இல்லாம நீங்க எக்ஸ்ட்ரா என்னைக்கு பணம் கொடுத்தீங்கன்னு கணக்கு காட்டணும். அதை விட்டுட்டு மினிஸ்டர் லெவல்ல இருக்கிறவங்கள மரியாதை குறைவா பேசுறதுங்கிறது ரொம்ப தப்பு. ஓகே, இதுல மினிஸ்டர் லெவல்ல இருக்கிறவங்க மரியாதை குறைவா பேசுறது அப்படிங்கிறது நீங்க அவங்களும் அதே மாதிரி பேசிட்டாங்கிறதா அமைச்சர் நிர்மலா அவர்களுடைய வாதம். அப்பா வீட்டு காசு ஆத்தா அப்பா இப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. எப்போதுமே நான் நீங்களும் பேசறச்ச நம்ம 2 பேருக்கும் ஒரு பணம் விவகாரம் வந்துடுச்சுன்னா அப்பா வீட்டு காசை கொடுத்தியான்னு கேட்கறது தவறு கிடையாது. நீங்க 2 பேர் பேச சண்டை வாய்ப்பா வரவு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, உன் அப்பா வீட்டு காசு ஏடா கொடுத்தேன்னு கேட்கறது தப்பே கிடையாது. இப்ப நான் வந்து நீங்க எனக்கு கான்ட்ராக்ட் செய்யறீங்க, கான்ட்ராக்டுக்கு நான் பேமெண்ட் கொடுக்குறேன், நான் கவர்மெண்ட் ஆபீசரு, நான் கொடுக்கலன்னு வைங்க, நான் பணம் கொடுத்தேன்னா உங்க காசியா எடுத்து கொடுத்தேன்னு கேட்போம்ல நம்ம. ஆமா, கண்டிப்பா சாமானியனே கேட்கதான் செய்வான். சாமானியன் கேட்கிற பேச்சு தானே அது. அதையும் வந்து இப்படி கேட்டீங்க. அதாவது நீங்க பணம் கொடுக்கலங்கிறத சாதிக்கிறதுக்கு பல ரூட்டுகள் இருக்கு. நீங்க வந்து அமைச்சரை பேசல, அம்மையார பேசல, பிரதமரை பேசல. உன் அப்பா வீட்டு காசானா யார கேட்டாங்க? கவர்மெண்ட் காசு, வரி பணத்தை எடுத்து நீங்க கொடுத்துருக்கீங்க. நிர்மலா சீதாராமன் வீட்டுல இருந்தா கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ இன்னைக்கு இன்னொரு சர்ச்சை கூட வந்துச்சு, நீங்க பாத்திருப்பீங்க. அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹேமந்த் பிஸ்வா அவர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. அது கீதையில இருக்கிறதை மேற்கோள் காட்டி மற்ற 3 வர்ணத்தினர் சூத்திரர்கள் வந்து மற்ற பிராமணர்கள் உள்ளிட்டவர்களுக்கு சேவை செய்வதுதான் சூத்திரர்களுக்கு விதிக்கப்பட்டிருப்பது அப்படின்னு அவர் வந்து போட்டது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அப்புறம் அவர் அந்த ட்வீட்டை வந்து எடுத்துட்டாரு. ஆனா அது ஆர்கைவ் பண்ணப்பட்டுடுச்சு. கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் நகருகிறதா? சூத்திரர்களினுடைய வேலை பிராமணர்களுக்கு சேவை செய்வதுதானா? நான் பிராமணன் முதல்ல, நான் உண்மையை ஒத்துக்க, நான் பிராமணன் ரைட்டா. கீதையில அது மாதிரி ஒண்ணும் கிடையாது. 708 ஸ்லோகத்தையும் நான் படிச்சிருக்கிறேன். யாரும் எல்லாரும் சமம்ங்கிறது தான் கீதையோட தாத்பரியமே. எல்லா மனிதர்களும் ஒண்ணுங்கிறது தான் கீதையோட தாத்பரியம். ஆனா
இவங்களோட தாத்பரியம் வேற. ஏதோ பிராமணருங்கிறவங்க வந்து மேலேந்து வந்தவங்க மாதிரி நடந்துக்கிறாங்க. எஸ்பெஷலி வட இந்தியால அவங்க அது மாதிரி பண்றாங்க. இப்ப நீங்க 22ஆம் தேதி ஜனவரி வந்து ராமர் கோவில் திறக்க போறாங்க. இந்த நார்மலா வந்து சாங்டம் சாண்டோரம்ங்கிறது என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, சாங்டம் சாண்டோரம்பாங்க. அதாவது என்னன்னா கர்ப்ப கிரகத்துக்குள்ள போறது. அது பூஜை செய்யறவங்க மட்டும்தான் கர்ப்ப கிரகத்துக்குள்ள போவாங்க. இப்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப வர செய்திகள், ஜனவரி மாசம் நடக்கிற பூஜையில கவர்னர், பிரதமர், வேற யாரோ 2 பேர் சொல்லியிருக்காங்க அவங்க போவாங்கன்னு. ஃபர்ஸ்ட் பிரதமரே அங்க போக கூடாது, கவர்னரும் போக கூடாது, அங்க பூஜாரி மட்டும்தான் போகணும். மடாதிபதியே போக மாட்டாங்க. சோ அப்படி இருக்கிற இடத்துல அப்ப இவங்களெல்லாம் கூப்பிடுறீங்கன்னா, நீங்க வந்து திரௌபதி முர்முவை ஏன் கூப்பிடல? ஏன்னா அந்த அம்மா வந்து ஷெட்யூல் ட்ரைப், அதனால கூப்பிடாம இருக்கீங்களா? கவர்னரை கூப்பிட்டீங்கன்னா பிரசிடென்ட கூப்பிடணும்ல. நம்ம ஊர்ல ராஜா ராணி கிடையாது. சாவரின்னா ராஜாக்கு ஈக்குவலான பவர் வந்து இந்த திரௌபதி முர்முவுக்கு இருக்கு. அந்த அம்மாவை ஏன் கூப்பிடல? பார்லிமெண்ட்டுக்கு கூப்பிட மாட்டீங்க, கோவில் திறப்பு விழாவுக்கு கூப்பிட மாட்டீங்க. இது என்ன ஊர் நியாயம்? 2வது கேள்வி, சின்ஸ் அவர் சம்ஸ்கிருதத்துல வந்து ஸ்லோகத்தை பேசினத, குரு எவ்வளவு முக்கியங்கிறது சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு. மகேஸ்வரனோட பெரியவன் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. குருதேவோ மகேஸ்வராம்பாங்க. குரு சாட்சாத் பரபிரம்மா, குருதேவோ மகேஸ்வரா. குரு பிரம்ம, சாட்சாத் பிரம்மன் தான் குரு. உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறவன் உங்களுக்கு பிரம்மனோட மேலன்னு. பல இடத்துல பிரதமர் மோடி சொல்லியிருக்கார், அத்வானி தான் என் குருன்னு. ஏன் அத்வானி அயோத்தியா இது வரைக்கும் கூப்பிடல? ஏன் அவரை உள்ள கூப்பிடல? ராம ஜென்ம பூமியே வந்து மூமெண்டே ஸ்டார்ட் பண்ணது லால் கிஷன் அத்வானி தான். இன்னைக்கு ஏன் அவரை புறக்கணிக்கிறீங்க? குரு துரோகங்கிறது ஹிந்துயிசம்ல இருக்கான்னு நான் பிஸ்வாவை திரும்பி பார்த்து கேட்கிறேன். என்னத்தான் பிஸ்வாவை நான் கேட்கறது கேள்வி, ஹிந்துயிசம்ல உங்களுக்கு குரு துரோகங்கிறது எங்க எழுதி இருக்கு? குருக்கு துரோகம் பண்ணுன்னு எங்கேயாவது ஹிந்துல சொல்லி கொடுத்துருக்காங்களா? சோ நம்ம பண்றது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு. ஹிந்துயிசம்ல இது மாதிரி எந்த வேதத்திலையும் சரி, உபநிஷத்துலயும் சரி, கீதையிலையும் சரி, சூத்திரன் தனி பிராமணன் தனின்னு எங்கேயும் இருந்ததே கிடையாது. பரப்புனால ஒருத்தன் பிராமணனா ஆவே முடியாது. பிரம்மத்தை அறிஞ்சவன் தான் பிராமணன். அதனால சும்மா நான் பரப்புல பிராமணன் சொல்லிக்கிறது ஊரை ஏமாத்துறது. எனக்கு தெரிஞ்ச பல பிராமணன் வந்து இது நான் வெஜிடேரியன் சாப்பிடுறதும் நான் பார்த்து இருக்கிறேன். அதனால பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணுங்கிறதுல வந்து தவறு. ஓகே, இது வந்து பிறப்பினால் அடிப்படையில யாரும் பிராமணராக முடியாது அப்படி சொல்வது அப்படிங்கிறது உரை ஏமாற்றுது அப்படின்னு சொல்றீங்க. பட் அவர் ஒரு முதலமைச்சராக இருந்து கான்ஸ்டியூஷன் அடிப்படையில அனைவரும் சமம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டவர். அவர் ஒரு தீட்ட போட்டதுதான் ஒரு பெரிய சர்ச்சை ஆக்கியது. இது மொத்த இதெல்லாம் இத மாத்துறது. எத நீங்க கோர் கவர்னன்ஸ்ல இருந்து இந்த பிரச்சனை டைவர்ட் பண்றது, ரிலிஜன்ங்கிறத கொண்டு வருது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நீ சொன்ன மாதிரி வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, பல்வேறு பிரச்சனைகள் இருந்து மதம் சாதி சார்ந்த பிரச்சனைகளை பேசுகின்ற பொழுது அவை வந்து டைவர்ட் ஆயிடும்னு. நன்றி திரு ஆனந்த், உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். எங்களுடைய தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். தமிழ் கேள்வியின் சார்பாக உங்கள் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நெஞ்ச நேர்ந்த நன்றி.